பணத்தை பௌதிக பொருளாக பார்க்கும் வரை உங்களால் வாழ்வில் அந்த பணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அளவுக்கு அதிகமான பணத்தை ஏற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் பணத்தை சக்தி வடிவில் பார்க்க வேணும்னு நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஆகாஷ நீதி என்ற விஷயம் என்னோட வாழ்க்கையில் கொண்டு வந்த மாற்றம் அளப்பெரியது. அது வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. என்னோட மனதளவிலும் சரி, என்னோட வாழ்க்கை தரத்திலும் சரி, மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது காரணமே இந்த ஆகாஷ நீதியோட தந்திரங்களை நான் கண்டு உணர்ந்தது தான். ஏன்னா நான் வளர்ந்த சூழ்நிலை இங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே மோசமானவங்க கையில் தான் பணம் சேரும். ஒருவேளை பணம் வச்சிருக்கவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி தான் பணத்தை சம்பாதிச்சிருப்பான்ற ஒரு கருத்தை தான் ஆழமாக அந்த சமுதாயத்தில் வேறொன்று இருந்துச்சு. பணக்காரங்களை எல்லாரும் மோசமாக குறை பேசுகிறதுக்கும் அவங்கள மட்டம் தட்டுறதுக்கு ரெடியாக இருந்தாங்களே தவிர யாரும் அந்த இடத்த நாங்கள் அடையணும்னு யாரும் சிந்திச்சு கூட பார்த்ததில்லை. ஒருவேளை நீங்கள் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, பணத்தை பற்றி கொஞ்சம் அன்பாக பேசுகிறீங்க, பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்ற கருத்தை சொல்லும்போது உங்களை முட்டாளாகவும் இல்லை நகைப்புக்குரிய ஒரு நபராகவும் இல்லை உங்களை ஒரு தப்பான நபராகவும் தான் அந்த சமுதாயம் பார்க்கறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. இந்த சமுதாயம் இப்போவும் மாறிடலை, அது அப்படியே தான் இருக்குது. இங்கே 2 இடங்கள் இருக்குது. ஒன்று, இந்த 93% மக்கள் வாழ்கிற மாதிரி இந்த வாழ்க்கையை அதனோட போக்கிலேயே நம்ம போகிறது, ஏதாவது ஒரு காரணம்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு போகிறது. இன்னொரு பக்கம் 3% மக்கள் அபரிமிதமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தோட அத்தனை செல்வ வளங்களையும் அத்தனை இன்பங்களையும் அவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க. இதில் எந்த இடத்துல நீங்கள் இருக்க போகிறீங்க? இதுதான் உங்களோட முதல் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. இந்த ஆகாஷ நியதி என்ற அறிவையும் இந்த மனதோட விதிகளையும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்களும் பயன்படுத்தி கொள்ளலாம். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது. நீங்கள் விரும்புகிற ஒரு பொருளை அடைஞ்சு கொள்றதுக்கு, நீங்கள் ஆசைப்படுற வீடாக இருக்கலாம், நீங்கள் வாங்க இருக்கிற காராக இருக்கலாம், அதை அடைஞ்சு கொள்றதுக்கு இதே நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்தி அந்த விடயங்களை ஈஸியாக அடைஞ்சு கொள்ளலாம். இங்கே நீங்கள் விரும்புகிற அனைத்தையும் ஏற்றுக்கொள்றதுக்கு பயன்படுத்த போகிற முறை ஒன்று தான். அதுக்கு இந்த பணமும் விதிவிலக்கு கிடையாது. பணத்தை ஈர்த்துக்கொள்ளணும்னு சொல்லும்போது எங்களோட கவனம் முழுக்க இந்த பணத்தில் இருக்க வேணும். எங்கிட்ட போதுமான பணம் இல்லைன்னு சொல்லி மனசார நீங்கள் உங்களோட கவனத்தை பற்றாக்குறையில் வைக்கும்போது பணம் எப்படி உங்களை தேடி வரும்னு நீங்கள் நம்புறீங்க? உங்களோட எண்ணங்கள் தான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு உங்களோட மெசேஜ் அனுப்புகிற சமிக்கைகள், சோகால்ட் சிக்னல்ஸ். அவை மட்டும்தான் உங்கள்கிட்ட பணம் இருக்கிறதா நீங்கள் அனுப்புகிற சிக்னல் மட்டும்தான் உங்கள்கிட்ட பணத்தை கொண்டு வரும். குறைகளிலும் கடன் மீது இருக்கிற உங்களோட கவலைகளையும் நீங்கள் சிக்னல்ஸை அனுப்பிட்டு எப்படி அது உங்கள்கிட்ட பணத்தை கொண்டு வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யாராவது ஒருத்தங்க பணத்துக்காக கஷ்டப்படுறாங்களா இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், அவங்களுக்கு இந்த மனதோட விதிகளும் பணத்தை ஈர்த்துக்கொள்றதுக்கான தந்திரமும் தெரியலன்றது மட்டும்தான். இது 2வது சாப்டர், பண அலைவரிசையும் மன அலைவரிசையும். ஒவ்வொரு நெகட்டிவ் தாட்ஸும் எமோஷனும் உங்ககிட்ட பணம் உட்பட உங்கள்கிட்ட வர்ற நல்ல விஷயங்கள் அத்தனையுமே தடுத்து கொண்டு தான் இருக்குது. கடவுளோ விதியோ கர்மாவோ இந்த எந்த விஷயமே இதை தடுக்கலை. உங்களோட பற்றாக்குறைகளுக்கும் உங்களுக்கு பணம் வர்ற வழிகளையும் உங்களோட எண்ணங்களின் உணர்வுகளின் மூலமாக நீங்கள் மட்டும்தான் தடுத்துட்டு இருக்கீங்கன்றது உண்மையை அறிஞ்சு கொள்ளுங்க. ஒரு பணத்து மேலே ஒரு ஆர்வம் ஆசை வரும்போது அது கொடுக்குற சக்தி அளப்பெரியது. எப்போ நீங்கள் பணத்தை தேட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அதுவும் உங்களை தேட ஆரம்பிச்சிடுது. இதைத்தான் நான் ஆகாஷ நீதினு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பணம் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட, ஒரு பாசிட்டிவ் எமோஷனோட தான் சேர ஆரம்பிக்குமே தவிர ஒருபதும் அது நெகட்டிவ் எமோஷன்ஸோடையும் நெகட்டிவ் தாட்ஸோடையுமே அது உங்களை சேராது. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னோட லைஃப்பில் குறைகளையும் பற்றாக்குறைகளையும் ஈர்த்து கொண்டது என்னோட மனசு மூலமாக நான் தான்ன்ற உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த புரிதல் மட்டுமே போதும் இன்றைய வாழ்க்கையிலேருந்து உங்களோட மன மாற்றத்துக்கு, உங்களோட வாழ்க்கை மாற்றத்துக்குமான ஆரம்ப புள்ளியாக அது இருக்கும். இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும், எப்படி நான் அதிகமாக பணத்தை ஈர்த்துக்கொள்வது, கடனை எப்படி அடைக்கிறது, என்னோட வியாபாரத்தை எப்படி முன்னேற்றுறது? அதெல்லாம் செய்கிறதுக்கு எங்கிட்ட அளவுக்கு அதிகமான பணம் இல்லையே, அது சார்ந்து பணம் வர்றதுக்கான வழிகளும் எங்கிட்ட இல்லையே. இதுக்கு வேதங்கள் வலியுறுத்துகிற ஒரு கருத்தொன்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் நிரம்பியிருக்கிற செல்வ வளங்கள், அத்தனை வளங்கள் அபரிமிதங்கள் உனக்காக படைக்கப்பட்டவை அன்றி, உனக்காக பிரம்மத்திலிருந்து வந்தவை அன்றி வேறு எவருக்காகவும் இல்லை. இந்த வாக்கியத்தை ஆழமாக உங்களோட அடி மனதில் பதிய வைங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வரணுமோ அது எப்படி உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணுமோ அது பிரபஞ்சத்தோட வேலை, அது பிரபஞ்சம் பார்த்துக்கொள்ளும். ஏன், எப்படி, இந்த கேள்விகள் உங்களுக்கு வேண்டாத கேள்விகள். உங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம்
ஏன் நிலைமை இன்னைக்கு மாறுறதுக்கு பிரபஞ்சம் ஏதோ ஒன்று செய்ய போகுது. அது ஏதோ ஒரு வகையில் காய்களை நகர்த்த போகுது. அதுக்கு என்னோட வேலை கிடையாதுன்றது மட்டும்தான். இப்போ இந்த வீடியோவோட 3வது சாப்டர், மனமது நண்பனானால் பணமது நண்பனாகும். இந்த அபரிவிதமான வாழ்க்கையை நான் எப்படி ஈர்த்துக்கொள்ள போகிறேன், பணத்தை ஈர்க்க என்னென்ன வழிகள் இருக்குது என்றது உங்களோட பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? உங்களோட வேலை ஒன்று மட்டும்தான். மனசுல ஒரு ஆசை இருக்கு, உங்ககிட்ட ஒரு கனவு இருக்கு, அது உங்களோட மனதுல உருவானா அதை பிரபஞ்சம் என்கிட்ட கொண்டு வரும்னு சொன்ன குருவோட வார்த்தையை நம்புறது மட்டும்தான். இப்ப சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, என்கிட்ட இந்த வழிகள் இல்லையே, இப்ப எனக்கு ஒரு பணத்தை வருதுன்னா பிரபஞ்சம் எப்படி கொடுக்க போகுதுன்னு சொல்லி இந்த பிரம்மத்திலிருந்து உருவான இந்த பிரபஞ்சம் மேலுமே சந்தேகம் கொள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது தன்னோட கவலைகளுக்கு கவலைப்பட்டது போய் பிரபஞ்சத்துக்காகவும் கடவுளுக்காகவே நம்ம கவலைப்பட ஆரம்பிச்சிடுறோம். உங்களோட வேலை இந்த பிரபஞ்சத்தை நம்புறது மாத்திரம்தான். கேள்விகளுக்கு அங்க இடம் கொடுக்காதீங்க. எப்படியாவது நான் இருக்கிற இந்த அளவுக்கு அதிகமான கடன்லேருந்து வெளியே வரணும், இந்த சிச்சுவேஷன்ஸ், இந்த கமிட்மெண்ட்லேருந்து நான் வெளியே வரணும்னு என்னோட செஷனுக்கு கலந்துக்க வர நிறைய பேர் குறிக்கோளோட அலைஞ்சதை பார்த்துருக்கேன். இந்த கடன்லேருந்து வெளியே வரணுன்றதே அவங்க தங்களோட வாழ்க்கையோட குறிக்கோளாக கொண்டு இருக்காங்க. இந்த தனியொரு படத்தில் ஜெயன் ரவி கிட்ட நயன்தாரா சொல்கிற ஒரு விஷயம்தான், அரவிந்த் சாமிக்கு உன்னை வின் பண்ணணுன்றது வாழ்க்கையோட குறிக்கோள் கிடையாது. அவனுக்கு அவன் கடந்து போகிற 10 பேரில் ஒரு பர்சன் மட்டும்தான். ஆனால் உன்னோட வாழ்க்கையோட குறிக்கோளே அவனை அழிக்கிறதான்னு போகிறதான் உன்னோட ஃபெயிலியரோட முதல் படின்றது. உங்களோட வாழ்க்கையோட நோக்கம் வெறுமனே இந்த கடன் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். எங்கிட்ட கடனை அடைக்கணுன்ற குறிக்கோளோட தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லியிருந்தது ஒன்று தான், கடனை அடைக்க வேணும்னு எவ்வளவு சிந்தனைகளை, எவ்வளவு சக்திகளை, எவ்வளவு உந்துதல்களை நீங்கள் உங்களோட மனதுக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்களோட கடன் அதிகமாகுமே தவிர ஒருபோதும் குறைஞ்சிடாது. உங்களோட இந்த மந்த்லி செலவுகளை, என் குழந்தைகளுக்காக நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், என்னோட கரண்ட் பில் கட்டணும்னு திங்க் பண்ணி பணத்தை ஒரு கமிட்மெண்ட்டாக நீங்கள் கொண்டு வர்றது கூட ஒரு வகையில் பற்றாக்குறை தான். அதுவும் நீங்கள் பணத்தை பார்க்குற வே ரோங்காக தான் இருக்குது. அதுவே உங்களுக்கு பணத்தை கொண்டு வர்ற வழிகளை தடுக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் அமைஞ்சிடுது. பணம் உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆசையாவோ விருப்பமாவோ இல்லை அது மேலே ஒரு காதலோ இல்லை. அது எப்படி இருக்குது உங்களுக்குன்னா, அது ஒரு கடமையாகவும் அது ஒரு தேவையாகவும் இருக்குது. நான் ஒரு சமயம் பணத்தை எப்படி லவ் பண்ணணும்னு சொல்லி என்னோட ஸ்டூடெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்போ அவருக்கு அது புரிய மாட்டேன்னுட்டு, அப்போ நான் அவருக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருந்தேன். உங்கள் காதலிக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறீங்க, எப்படி எழுதுவீங்கன்னு அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், என்னோட வீட்டில் நீ சமைச்சு போடுறதுக்கும், நீ எனக்கு உடைகளை அலசி போடுறதுக்கும், எனக்கு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கும் நீ என்னோட வாழ்க்கைக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்படி லெட்டரை கொடுத்தா கண்டிப்பாக அவள் உங்களோட மனைவியாக வரவே மாட்டா இல்லையா? இது மாதிரி தான் நீங்கள் பணத்தை உங்களோட வாழ்க்கையில் கூப்பிடுறீங்க. எனக்கு வேலை செய்கிறதுக்கு வா, என்னோட செலவுக்கு வா, அது இல்லை நீங்கள் பணத்தை கூப்பிடுறதுவே. இந்த பணத்து மேலே ஒரு கொழுந்து விட்டு எறிகிற ஆசை ஒன்று உருவாகணும். அது மட்டும்தான் உங்களுக்கு பணத்தை கொண்டு வருவே தவிர இந்த கடமைகளும் இந்த தேவைகளும் ஒருபோதும் உங்களுக்கு பணத்தை கொண்டு வராது. பட் என்னதான் நான் இவ்வளவு அழுத்தி உங்களுக்கு சொன்னாலும், உங்களோட மனதை புரிஞ்சு கொண்டாலும், பட் ஆழமாக இந்த விஷயங்கள் இந்த மனம் அக்செப்ட் பண்ணி கொள்ளுமான்னு கேட்டால் அங்கே உங்களுக்கு உங்களோட மனதுக்கு இடையில பெரிய டென்னிஸ் பால் ஃபைட்டே அங்கே நடந்துட்டுருக்கும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, ஓ சார் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக அதை செஞ்சிருவேன் போல இருக்கு, நான் சக்ஸஸ் ஆகிடுவேன் போலன்னு சொல்லும். அங்கே அது திருப்பி அடிக்கும், எங்கே நீ செய்ய போகிற கிளிப்பை, இந்த மாதிரி தான் அது பேசிகிட்டு இருக்கும். ஸோ இங்கே இந்த மனதுக்கு உங்களுக்கு நடக்கிற இந்த ஃபைட்டில் இருந்து வெளியே வர வேணும்னா உங்களால் உங்கள் மனதையே சில சமயங்களில் மாற்ற முடியாது. ஏன்னா உங்களுக்கு இப்போ 30 வருஷம் 40 வருஷம்னா இத்தனை வருஷ வாழ்க்கையிலுமே இந்த மனம் தான் உங்களை ரூல் பண்ணிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தலைவனாக இருந்திருக்கு. இன்னைக்கு நீங்கள் திடீரென்று தலைவனாக போகும்போது அது ஒருபோது உங்களோட பேச்சை கேட்க போகிறது இல்லைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் பணம் சார்ந்தும் உங்களோட வியாபாரத்தில் ஒரு சக்ஸஸ் எடுத்துக்கணும்னா அது உங்களோட மனநிலை சார்ந்த விஷயம் இல்லையா? முதல்ல இந்த பணத்தை சரி செய்யணும்னா முதல்ல உங்களோட மனதை சரி செய்ய ஆரம்பிங்க. அந்த மனதை நண்பனாக்கி கொள்ளுங்க. உங்களோட மனதை சரியான ஒரு அலைவரிசையில் இயங்க வைக்க வேணும். அதற்கான யுக்திகள் ஒழுங்கான செயலமர்வில் நடைபெறும் போது உங்களோட மனமும் உங்களோட நண்பனாக மாறும். இப்போ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்கள் மனமது நண்பனானால் பணமது நண்பனாகும். சந்தேகமே படாதீங்க. இந்த பணத்தை ஏற்றுக்கொள்கிற யுக்திகளையும் எங்களோட மனதை நண்பனாக்குற இந்த தந்திரத்தையும் எப்படி அறிஞ்சு கொள்றதுன்னு கேட்டிங்கன்னா, மனிதனை நண்பனாக்குற தந்திரங்கள், எண்ணங்களை மாற்றி அமைக்கிற யுக்திகள், பண அலைவரிசை ரகசியங்கள், உங்களோட அலைவரிசை எப்படி மாற்றுன்ற தந்திரங்கள், உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற 6.15 என்ற மெத்தட்,
இந்த விஷயங்களை முழுவதுமாக ஆன்லைனில் பயிற்சிகளும் சரி வகுப்புகளும் சரி நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் கலந்து கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீனில் உங்களுக்கு எங்களை கண்டெக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கான தகவல்களையும் இந்த செஷனுக்கு நீங்கள் புக் பண்ணியும் கொள்ளலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் BMX சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களோட சந்தேகங்களை கமெண்டில் தெரிவிங்க.